முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் குறைந்ததை அடுத்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழ்நிலை உள்ளதாக தமிழக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இதனால் முதல் போக சாகுபடி கடுமையாக பாதிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து விவசாயிகளிடம் செய்தியாளர் சிவசபாபதி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம கிட்ட இந்த முதல் போக நெல் சாகுபடிக்காக வேண்டி தண்ணீர் திறந்து விடாதனால எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னே? வைகாசி மாசம் தண்ணி விடுத்தாங்களாக்க எங்களுக்கு பருவமழைக்கு சிக்க மாட்டோம். சிக்காதனால இப்ப தண்ணி பத்தாக்குறனால தண்ணி விடல. எங்களுக்கு தண்ணி விடாதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம். விவசாயத்துல ரொம்ப நஷ்டமாகுது. மேற்கொண்டு தண்ணி இருந்த தண்ணியை பூரா கீழே தூக்கி விட்டாங்க. என்னான்னு கேட்டா குடி தண்ணி கொண்டு போறோம்ன்றாங்க. விவசாய தண்ணி இல்லாம ரொம்ப வெறுமையாகுது. சுடுகாடு மாதிரி கிடக்குது. இந்த இதை வச்சு நாங்க எப்படி என்ன செஞ்சு விவசாயத்தை சிக்க முடியும்? ரெண்டாவது பருவமழை தொடக்கிறோம். பருவமழை சிக்கனமாக்க எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படும். இந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, சரியான பருவ காலத்துல சரியான டயத்துல எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டால் மட்டும்தான் எங்களால விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கடந்த ஆண்டு 2 முறை 142 அடி நீர்மட்டத்தை எட்டிய முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து பொதுப்பணித்துறையினர் உபரியாக நிறைய தண்ணீரை திறந்து விட்டு வீணடிச்சதுனாலதான் இந்த விவசாயத்துக்கு தண்ணீர் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிறதுக்காக இந்த விவசாயிகள் கருதுறாங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தனபாண்டியுடன் ஆர். சிவசபாபதி.